டேய் கந்தசாமி, காலையில எந்திரிச்சு டென்ஷன் கிளப்பாதடா. ரொம்ப 2 நாளா உடம்பு முடியல. ஏங்க 2 நாளா உடம்பு முடியலைங்க ஊருக்கு போயிட்டு வந்து. வந்து பார்த்தா நார் அடிச்சு வச்சிருக்காங்கங்க. இந்த பூனைக்குட்டிக்கு ஆர்டர் பண்ண பாக்ஸு அதெல்லாம் போட்டு கீழ தூக்கி உடைச்சு வச்சுட்டாங்கல்ல. டேய் அதுக்கு என்னடா இது வாயில்லா ஜீவனுக்கு நம்ம தான்டா பாத்துக்கணும். ஆ? ஐயோ சாமி! இனிமேல் நம்ம சண்டை கட்டவே வேண்டாம். சண்டை கட்டினாலே பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்குது. எப்ப பார்த்தாலும் நம்ம குடும்பத்துல சந்தோஷமா இருக்காதா? சந்தோஷமா இருக்கறத நீங்க வீடியோ எடுத்து போடுறதில்ல அப்படின்னு கேட்கறாப்டிங்க. சரிடா இனிமேல் நம்ம சந்தோஷமா இருப்போம். அந்த மாரி வீடியோ எடுத்து போடலாம். சத்தியமா சொல்றேன். நீ குடிக்காம இருக்கணும். இல்ல கிராமத்துல வந்து துரத்திட்டு போட்டு நீ சுத்தத்தா இருக்கணும். அத விட்டு போட்டு நீ பாட்டு பண்ணிட்டு இருக்கிற நீ. ஏன் அப்படி? ஆ? டேய் வெத்தல பாக்கு தீர்ந்து போச்சாமா, அவளுக்கு போய் வெத்தல பாக்கு வாங்கிட்டு வரணும் வண்டி குடுங்க அப்படிங்கிறான். இல்ல நம்ம வீட்ல எந்த வண்டிடா இருக்கு? சைக்கிளும் அந்த ஓட்டக்காரரும் புட்டு புட்டாயிருச்சு. இன்னும் என்ன காண்டா இருக்குது? மண்ட மண்ட கொட்டி போடும் நாக்கு. ஓலப்ப அப்ப முடியலைங்க. ஆமா. கார் இருக்குது. எந்த சைக்கிள் வச்சிருக்கிற? நல்ல சைக்கிள் வண்டி கிண்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. சைக்கிள் இருக்குதாம்மா சைக்கிள். டேய் அந்த பக்கத்து சைக்கிள் போய் சேர்ந்துருச்சுடா. ஐயோ! என் புள்ள கண்டா திட்டுன்னு திட்டுவா. உங்களுக்கெல்லாம் குடுத்து ஓட்டணும்னு தெரிஞ்சா. ஐயோ! என் ஒருத்தர் தொரக்கூடாதுன்னு நெனைப்பாடா அவ? முடிச்சு கம்முனு நீ. ஆ? என்னது? நீ போய் ஜாலியா சுத்திட்டு வந்த அப்படிங்கிறீங்களா? டேய் எங்கடா போய் சுத்துறேன்? நான் மட்டும் பாரு எனக்கு தானே தெரியும். கஞ்சியும் இல்லாம தண்ணியும் இல்லாம அங்க போய். அப்படியோ ராமத்தா! என்னடி நீ கூட வாய் பேச ஆரம்பிச்சுட்ட? அடி டேய் உனக்கு எத்தன பண்ணேன்டி? ஏய்! உனக்கு நான் நல்லா செய்யல? நீங்க 2 பேரும் கும்மாளம் போட்டா கூட கம்முனு இருக்கல பேசாம. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஏய்! இவ ஒருத்தி வந்துட்டு சிலுக்கு ரோசா குந்து நீ முதல்ல. உனக்கெல்லாம் இந்த ஃபேமிலி பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. பேசக்கூடாது. சரியா? நாங்க என்னமோ பண்ணிட்டு அடிச்சு சாவுறோம். ஆ? டேய் நீயும் ஒருத்தி தான் இதுல இந்த ஃபேமிலி நீயும் ஒரு ஆள் தான். போட்டேன்னு வச்சுக்கோ. சிரிக்கிறா. போட்டேன்னு வச்சுக்கோ. இது ஒரு சந்தோஷம் தான்டா. புரிஞ்சுக்கோடா. இது ஒரு சந்தோஷம் தானே நம்ம சிரிச்சோம்ல இப்ப. ஆ யாரு? சிலுக்கு ரோஜானாலடா சிலுக்கு ரோஜா ஒரு காமெடி பேசுனா அதனால சிரிச்சேன். என்னடா மோசமா போச்சு. அட எங்கடா போயிட்ட குஞ்சாமணி? ஓ! மக்காச்சோள காடு தண்ணி கட்டு போயிட்டானா? ஐயோ! பரவாயில்லையே. யார்டா போய் கட்ட சொன்னது? நீ பழக்கி குடுத்தியா? ஆ. உன் முனியாண்டி போய் முனியாண்டி பண்ணிட்டு வந்துட்டாளா? ஊருக்கு போனால எதுவும் தெரியலடா. ஆ? இன்னும் வரலையா? லெட்டர் போட்டுருக்காளா? டேய் இந்த காலத்துல யாரும் லெட்டர் போடுவாங்க? மானம் கட்ட நாய். உனக்கு வெக்கமான ரூல்ஸ் ஒண்ணும் இல்ல. இந்த காலத்துல யாரும் லெட்டர் போடுவாங்க? அதான் மெசேஜ். மொபைல்ல மெசேஜ் போடுவாங்க. வாய்ஸ் சவுண்ட் அனுப்பிச்சு விடுவாங்கடா. வாய்ஸ் மெசேஜ் தானே பேசி அனுப்பிச்சு விடுவாங்கடா. அட கம்மநாட்டி எந்த உலகத்துல இருக்கிற நீ? ஐயோ! நீ போயி நானும் அந்த ஸ்ரீராம் போய் வெள்ள கோயில் போனோம். அந்த பையன் வந்தாப்படி பார்த்துட்டு போறோம். பஸ்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு, அம்மா நானும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வேண்டாம் சாமி லேட் ஆகுது. நீ வீட்டுக்கு போ. இன்னொரு நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ அப்ப ராமத்த கூட என்ன பண்ணிட்டு இருந்த? நீங்க 2 பேரும் இன்னொரு டீலக்ஸ் பஸ்ல போறீங்க. டேய் நானும் ராமத்த எல்லாம் தான் போயிருந்தோம். குஞ்சாமணி அவங்க வரல. டீலக்ஸ் பஸ் எடுத்துட்டு பாட்டுல போறீங்க அதுல. நான் கூப்பிட்டனா இல்லையா? டேய் ராமசாமின்னு. ஐயோ! தப்பு தப்பா பேசுற ராமத்தா. டேய் உனக்கு கந்தசாமி கூப்பிட்டேன். கந்தசாமி ராமத்தான் பேசிக்கிட்டோம் அதுல. அந்த தம்பி கூட வெக்கப்பட்டுட்டு இப்படியே தலை கீழ போட்டுக்கிட்டே இருந்தா இப்படியே வச்சுக்கிட்டாப்படி. நான் என்ன பண்றது பேசுறதே தெரியாம ஆச்சரியப்படுறாரு. அம்மா எப்படிம்மா டக்கு டக்குன்னு இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாப்படிடா நீ. நான் என்னடா சொல்லிட்டேன் அது இருக்குதா? போ கிழவி. யாருன்னு கிழவின்னு சொல்றது நல்லா புடிச்சுக்கிட்ட அப்படிங்க இப்ப. போடா சொன்னா சொல்லிட்டு போடா. நீதான் சொல்றா சொல்றாங்க. ஓ நீ சொன்னா போயிட்டு போகுது என்ன இதாகி போகுது. சரி சரி பரவாயில்ல. சரிப்பா தண்ணி எடுத்து கட்டி விட்டுருடா டேய். ஆ சளி புடிச்சுக்கிச்சுடா. கொஞ்சம் ஏதாவது ரசம் வச்சு கொடுங்க. சளி காய்ச்சல் நைட் எல்லாம் தூக்கமே இல்லடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? பாடா படுத்துறீங்க. டேய் அந்த டானிக் சீசா வர்றா. ஆ சுப்பாதான் நீ தான் எடுத்துட்டு வா. உன்னைத்தான் சொல்றேன். நான் சொல்ற வேலைக்கு செய்யறா நீ ஒருத்தி தான். யார் பாப்பாங்க? கொண்டா. எங்க போயிட்டு ராமசாமி காணா? ராமசாமி தான் வருதுங்க. ஐயோ முடியல. கந்தசாமி ராமத்தா எங்க பேர் மாத்தி மாத்தி வச்சுக்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இருடா. அட கொய்யால. அட ஒன்னீங்கண்ணா. டேய் நான் எங்கடா தண்ணி போடுறேன்? சளி புடிச்சு டானிக் குடிக்கிறேன்டா. டேய் சளி புடிக்கிற டானிக் குடிச்சிட்டு இருப்பாடா. என்னடா பண்ண நானு? தண்ணி குடிக்கிறியா அப்படிங்கிறான். டேய் கொய்யால. டானிக்கே எல்லாரும் ஃபுல்லா இருந்துச்சு எங்கடா போச்சு காணா? ஆ அட பாவிகளா. டேய் குஞ்சாமணி இங்க வாடா. என்னடா என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி எடுத்து குடிச்சிட்டவன் நீ தான் குடிச்சுன்னு சொல்றேன் கந்தசாமி. ஆ நீயே அவன் முன்னாடி 3 பேர் குடிச்சீங்களா இல்லையா? அடே குஞ்சா உன் கம்மல் கட்டுறி. ஆமா இவ ஒருத்தி வந்துடுறது. மட்டை பிச்சு போடணும். சிரிக்கலாம் சாவுங்க வேற யாரும் இல்ல. போய் புடிங்கிட்டு கண்டுபிடிச்சிட்டா. அடே இது டானிக்கடா இது நம்ம சளி புடிச்சிட்டு வாங்கி வச்சிருந்தேன். எங்கடா போச்சு? ஏன்டா குடிச்சிக்க? பிச்சு போடுனாக்கு. தலை வலிக்குது சளி விடி தூக்கம் இல்ல. டானிக் குடிச்சா கொஞ்சம் கேட்கும்னு பார்த்தேன். ஏய் நீ தாண்டா வச்சு வாங்கி சொன்ன. ஏன்டா இப்படி பண்றீங்க? இது தண்ணி பாட்டிலுங்களா இது? ட்ரிங்குங்க. அப்படிம்பாங்க. அப்படின்ட்டு. அப்ப அப்படிம்பாங்க. அப்படிம்பாங்க. ஏய் அப்படிம்பாங்க. எனக்கு எல்லா வேலையும் தெரியுமா? நீ என்னென்ன பண்ணுவ அத்தனை எனக்கு தெரியும். டேய் முனியாண்டி இங்க என்ன நீ சந்திரமா ஒழிச்சுக்கிட்டு நீ என்ன மேல போய் குடும்பம் நடத்திட்டு இருக்கிற கும்மாள் போட்டுக்கிட்டு இங்க ஒரு ஆள் கத்திட்டு தெரியல ஏன் இது டானிக்கு சீஸ் அவங்க இவங்க சளி பிடிச்சிச்சு டானிக் வாங்கிட்டு வந்து குடிச்சா போட்டா வச்சுக்கோ போடு இவர் என்ன பண்ணி வச்சிருக்கா தெரியுங்களா தண்ணி சொல்லி எடுத்து குடிச்சு தானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல
வாங்கடா நீங்களும். ஒரு சளி பிடிச்சிருச்சு இப்ப எனக்கு. ஒரு டானிக் குடுறா அப்படின்னு வாங்கிட்டு வந்து சொன்னா, அவன் போய் வாங்கிட்டு வந்தா. ஏங்க இவங்கலாம் யாரும் வேலை செய்யலைங்க. வேற ஒருத்தர் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஆ இல்லடா அது பக்கத்து தோட்டத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நீங்க தான் காசு ரூ. 100 குடுத்தா ரூ. 150 செலவு பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்றீங்க. ரூ. 50 ஆச்சே சொல்றீங்க. அப்ப நான் என்ன பண்ணட்டு? டேய் நேத்து அவர்ட்ட குடுத்துட்டு வாங்கிட்டு ஏன் அவர் பேரெல்லாம் சொல்ல மாட்டா. பக்கத்துல இருக்காங்கடா அவங்க. புதுசா ஏதோ குடி வந்திருக்காங்க. ஆ இல்லடா நம்ம பக்கத்துல தான்டா. டீ கடை எங்க வேணாலும் ஓஹோன்னு ஆயிடுச்சுடா. ரோட்டு மேல எங்க பார்த்தாலும் டீ கடை தான் ஓடுது வருது. ஆமா. என்னடா பண்றது? இப்படி போய்கிட்டு இருக்குது பொழத்தனம். ஆ காது செவுரு மாரி கேட்காத. ஏங்க இந்த டானிக் ஜூஸ வாங்கி வச்சு தண்ணீல எடுத்து குடிச்சுட்டாங்க. ஏங்க தண்ணினா அந்த தண்ணி அல்ல குடிக்கிற தண்ணி இல்ல உங்க. ட்ரிங்கு அது என்னமோ ட்ரு அப்படி குடிப்பாங்கல்ல. டொக்டொக் டொக்டொக் ட்ரு அப்படிம்பாங்க அது. அட கமலாம புட்றாங்களா அது உங்களுக்கும் தெரியலையா? அதுதாங்க குவார்டர் குவார்டர். ரூ. 10 குவார்டர், ரூ. 10 குவார்டர்ன்னு சொல்லுவாங்க அது. ஆ நீயி டூர் வரை மாரி எடுத்து இருக்குன்னு வச்சுக்க. இந்த டானிக் பாட்டில போட்டு தண்ணி குடிச்சு போட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆ நானா? நான் பண்ணேனா? யார்ரா சொன்னது அப்படின்னு? நான் எதுவும் பண்ணலடா. டேய் நான் எதுக்குடா அந்த கருமத்தைலாம் போய் குடிப்பேனாடா நானு. டேய் நான் அது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரல. சளி புடிச்சுக்கிச்சுடா. எத்தன டைம் தான் சொல்லட்டும். ஐயோ! அம்மா முடியலடா. தொண்ட தண்ணி கத்தி கத்தி என்னால முடியலையே சாமி. என்னால சத்தியமா முடியலைங்க. சத்தியமா முடியலைங்க நானு டானிக் குடிச்சேங்க வாங்கிட்டு வந்து. சளி புடிச்சுக்கிச்சுன்னு. தண்ணி வாங்கியாந்து குடிக்கிறேன், தண்ணி வாங்கியாந்து குடிக்கிறேன்னு மானத்த வாங்குறேன் இவன். கந்தசாமி தாங்க வேற யாருங்க அன்னைக்கு மானத்த வாங்குறா? போங்க எனக்கு முடியலைங்க என்னால. புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க சொன்னா. ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ! டேய் போடா நீ. எப்ப பார்த்தாலும் இதேதான். ஆ ஒரு நாளாவது சந்தோஷமா பேசியிருக்குமா? என்னை சந்தோஷமா வச்சிருக்கீங்களா? ஊர் போனாலும் அங்கேயும் பிரச்சனை. இங்க வந்தா இங்கேயும் பிரச்சனை. என்னுடைய தலையெழுத்துடா. ஒருத்தன்னு சொல்லி புரியல. இது டானிக்கிடா, டானிக்கிடா, டானிக்கிடா. ஏன்டா டானிக்கு போய் அதுன்னு எடுத்து குடிக்கிற வீட்டுக்குள்ள? கண்ணு தெரியலையா? ஆ? உனக்கு தான் காசு எவ்வளவு கிடக்குது ஏன் கிளவிங்கிறான். ஐயோ! கூட எதிர்த்து எதிர்த்து நல்லா பேசி பழகிட்டானுங்க. சரி போனா போயிட்டு போகுது. இந்த பாட்டில் இனிமேல் எடுத்து குடிக்காதீங்கடா. சளி புடிச்சுக்கிச்சுடா. அதுக்கு வாங்கி வச்சிருந்தேன்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னால முடியலடா. ஆ? ஆ? ஆமாடா, ஆமாடா, ஆமாடா. இல்ல ஏன்டா இப்படி? ஐயோ! என்னால பேச முடியல. கருமங்கள் போய் தொலைங்க. போங்க. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. நைட்டு விடிய தூங்கலைங்க. சரி இந்த டானிக் சளிக்கு ஒருக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து குலுக்கி ஆளாளுக்கு எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டோன்னு வச்சுக்க ஒரு போடு இருக்கு. எடுத்து இருக்கிறவங்க. எனக்கு கந்தசாமி தாங்க அதிக போட்டியா இருக்கு. ராமத்தா எனக்கு கந்தசாமிக்கு. என்ன அக்கப்புறம் பண்ணிட்டு திரியுறாங்க. ஆ? நீ பேசாம இருடா. உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. நீ கம்முனு இரு முதல்ல. ஆமா எப்ப பார்த்தாலும் சரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே கிடக்குறது. போட்டோன்னு வச்சுக்க ஒரு போடு. ஆளு நிக்கும். ஆ? எங்க போனாங்க? காது பேர் இந்த காது கேட்காது உனக்கு தெரிய மாட்டேன். ஏன்டா காது கேட்கலடா எனக்கு இப்ப. ஆ? ஸ்ரீராமன் நீங்களும் போய் பார்த்துட்டு அவனுக்கு என்ன செஞ்சுட்டு வந்து கேட்கறியா? டேய் ஸ்ரீராம் நான் ஒண்ணும் வாங்கி கொடுக்கல. ஒரே ஒரு ஆப்பிள் பழம் மட்டும் தான்டா குடுத்தேன். டேய் அந்த பையன் இன்னைக்கு கண்டது அழுகுறாப்புடிடா. பஸ் வந்து அம்மன் பஸ் வந்து ஓட்டோட்டமா ஒடியாராப்புடிடா. பேக் தோள்ல போட்டுக்கிட்டு. ஆமாடிடா. இந்த தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படிடா? அதுக்கு என்னடா கொண்டு குடுத்துருவேன் நானு. என் கையில என்ன இருந்துச்சு? ஒரு ஆப்பிள் பழம் வச்சிருந்தேன். பஸ்ல வரப்ப இருக்கட்டுமே அப்படின்னா. அத தான்டா குடுத்தேன். இருங்க அப்புறம் வந்து பேசுறது. இது என்னமோ நடக்குதுக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். அடுத்த வீடியோல மாட்டி சந்திக்கிறேன். அதுக்குள்ள ஓடிடாதீங்க எல்லாரும். உட்கார்ந்து பாருங்க. சரிங்களா? பாய்.